கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே பலியாக கொடுத்தார். அது ஒரே தரம் கொடுக்கப்பட்ட பலியாக இருக்கிறது. அது நிரந்தரமான பலியாகவும் காணப்படுகிறது. நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டு கொள்வதற்கு நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் வாசித்த இந்த வசனம் ஆராதனையின் முக்கியத்துவத்தையும் அதனுடைய உபயோகத்தையும் நமக்கு சொல்லுகிறது. ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு ஆராதனை செய்யும் பொழுது தேவனுடைய கிருபையினாலே அவருடைய வசனங்களினாலே நாம் அவரை ஆராதிப்பதினாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். நம்முடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேல் நம்முடைய விசுவாசத்தினாலும் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கும் பொழுது அவரிடத்திலிருந்து அந்த சத்தியத்தின் நிமித்தம் அவர் சிந்தின இரத்தத்தின் நிமித்தம் நமக்கு சுத்திகரிப்பு உண்டாகிறது. அதைத்தான் இங்கே சொல்லுகிறது. ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் நாம் ஆராதிக்கும் பொழுது நம்முடைய பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கையிட்டு நாம் இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் போது திரும்பவும் அந்த பாவத்து நிமித்தம் நமக்கு அந்த பாவங்களை உணர்த்துகிற மனசாட்சி இருக்காது. அதுதான் ஆராதனையின் மகத்துவம், அதனுடைய முக்கியத்துவமும் கூட. அப்படிப்பட்ட ஒரு பாவங்களை உணர்த்துகிற மனசாட்சியை ஆராதனையிலே நாம் களைந்து போடுகிறோம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஆராதனையை நிமித்தம் இந்த பலிகள் தேவனுக்கு செலுத்துகிறது. அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக அங்கே பாவ நிவாரண பலிகள் செலுத்தப்பட்டது. முந்தின வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க நியாய பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல், வரப்போகிற நன்மை தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள், பரலோக ராஜ்யம், அந்த நன்மைகளின் பொருளாயிரல் இருக்கவில்லை நியாயப்பிரமாணம். மாறாக அதன் நிழலாய் மாத்திரம்தான் இருக்கு. ஆகவே ஆராதிக்கிறது நிமித்தம் நம்முடைய பாவங்களை உணர்த்தும் மனசாட்சியே நம்மை விட்டு போய்விடுகிறது. ஆகவே வருஷத்தில் ஒரு தரம் செலுத்தப்படுகிற அந்த பலி நிறுத்தப்படுகிறது என்று இந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஆராதனை என்பது மிக மிக இன்றிமையானது. ஆகவே கர்த்தரை நாம் பயபக்தியோடு ஆராதனை செய்வோம். ஆராதனைகளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நம்முடைய வாழ்வில் கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் ஆராதனை நிமித்தம் குற்றமற்ற மனசாட்சியை பெற்றுக்கொள்வதனாலே இந்த ஆராதனைகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை ஆராதித்து மகிழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.